நம்ம சாக்ரிஃபைசியல் பிரின்சஸ் அந்த பீஸ்ட் கிங்கோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, செரிப்பி கூட இல்லையா விட்டுட்டு வந்திருப்பாளா, திரும்பி இங்கே டிப்பாட்டிலாம் வச்சு சந்தோஷமாக இருந்திருப்பாங்களா. இங்கே அடுத்து கட்டுறாங்க. இங்கே செரிப்பி சொல்லிட்டு இருக்கா, என்னது என்ன பார்க்கறதுக்கு ஒருத்தர் வர போகிறாங்களா, அதுவும் முக்கியமானவங்கள யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் அனுப்பி சொல்கிறாரு, இது மாதிரி அரசர் டின்னர் வச்சப்பா நிறைய பேரெல்லாம் அதில் கலந்துக்க முடியல, அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இதை கேட்டோன்னா செரிப்பிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டீமன் உலகத்தில் என்ன பார்க்கறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ ஆசைப்படுறாரா, எனக்கு பார்க்கணும் போல ஆசையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் அன்பி சொல்கிறாரா, அவ்வளோ ஈஸியாக இதை எடுத்துக்காதீங்க, நீங்கள் வரப்போகிற கெஸ்ட்டை நீங்கள் தான் உங்கள் தலைமையில் பார்த்துக்கணும், அதுதான் உங்களோட முக்கியமான வேலை, அதோட நீங்கள் குயின் ஆகிறதுக்கு இது அடுத்த ஒரு கண்டிஷன், இதையும் நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி சொல்லியிருப்பான். சரி, வரப்போகிறது யாருன்னு பார்த்தா டியூக் கலோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வரப்போகிறான்னு சொல்லியிருப்பான். இந்த பேரை கேட்டோன்னே அவ்வளோதான், இங்கே ஆமித் பயந்து போய் கத்திட்டு இருக்காங்க, அவரும் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் சரிப்பி கேட்குறான், ஏன் அவரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவள் சொல்கிறா, இல்லை நான் அவரை நேரில் பார்த்தது இல்லை, ஆனால் அவரை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் போர்லெல்லாம் கொடூரமாக செயல்படுவாராம், எல்லா பொருளையுமே வெற்றி தான் அடைஞ்சிருக்காராம். குறிப்பாக சொல்லப்போனால் கடலில் நடக்கிற போரில் அவர் யாராலையும் ஜெயிக்கவே முடியாதான். சொல்லப்போனால் அவர் கடலோட கடவுள்னே அழைக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதோட என்ன சொல்கிறான்னா, அவருக்கு மனுஷங்களை சுத்தமாக பிடிக்காதா, மனுஷங்களை வெறுக்கிறதுல ஆளாம் அவர். அதனால சரிப்பி நீங்கள் அவர்கிட்ட எந்த தப்பும் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான், உங்களை வருத்தப்பட வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் அமைச்சு சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே அடுத்த சில அனுபிஸ் தான் கட்டுறாங்க. கேப்டன் அனுபிஸ்ட்டை சொல்லிகிட்டு இருக்காரு, நீ ஒரு கொடூரமானவன், அந்த டியூக் கலோய்ஸை போய் ஹீரோயினுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காது. அதுக்கு அனுபவி சொல்கிறான், நான் எதுவுமே பண்ணல, அவர் தான் இவளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், அதனால தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அதுக்கு இந்த கேப்டன் சொல்லிகிட்டு இருக்காரு, இருந்தாலும் அவளை போய் நீ இந்த வரவேற்கிறதுக்கு முன்னிறுத்துறது தப்பு தான், ஏன்னா அவங்களுக்கு பயிற்சி பத்தாது, அவளால் இதை சரியாக செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே அனுபவி சொல்கிறாரு, நான் இது எல்லாமே பண்ணுறது அவளோட திறமையை பார்க்கறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் இல்லை, அவள் இருக்கிற வரைக்கும் அரசரோட உயிருக்கு தான் ஆபத்து, அதனால என்ன வேலை பண்ணாச்சு இவளை இங்கேருந்து போக வைக்கிறது தான் என்னோட முதல் வேலை, அதுக்கு தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தோட நீ நம்ம கொடுத்த சத்தியத்தை மறக்கலன்னு நினைக்கிறேன், நான் அரசருக்கு மூளையாகவும் நீ அரசருக்கு ஒரு வாளாகவும் இருந்து அவரை பாதுகாப்பும் சத்தியம் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி அனுப்பி சொல்கிறான். அவனும் கேப்டனும் அதெல்லாம் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட என்ன சொல்கிறான்னா, நீ அவருக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிடுறான். இங்கே அடுத்த சீனில் கட்டுறாங்க, சரிப்பி அரசர்கிட்ட கிட்டிகிட்டு இருக்கா, நீங்கள் அந்த டியூக் கலோய்ஸை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவர் சொல்கிறாரு, நானும் அவரை நேரில் பார்த்ததே கிடையாது, ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவர் அரசருக்கு எதிராக செயல்படுறவங்களையும் கொள்ளையர்களையும் கொடூரமாக கொண்டு குவிச்சிருக்காராம். அதில் என்னென்னா, அவருக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா அவர் எனக்கு எதிராக கூட அவரோட வாழை எடுப்பார், அப்படி அவர் என்ன பண்ணாலும் சரி, அவர் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறான். ஹீரோயினி இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறா, கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே சரியாக செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இங்கே அடுத்து காட்டுறாங்க, இவங்க அந்த டியூக் கலோய்ஸும் அவங்களோட ஆளுங்களும் அரண்மனைக்கு வந்துட்டாங்க விருந்துக்காக. இங்கே அனுபிஸ் தான் அவங்களெல்லாம் வரவேற்கிறாரு, வாங்க வாங்க, நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் இங்கே வர்றதுக்கு நாங்கள்லாம் பெருமைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் டியூக்குக்கும் வந்துடுது, போதும் இப்படிலாம் வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்காது, என் நேரம் வயசுட்டு ஆகுது, சீக்கிரம் அரசர் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அனுப்பி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருக்காங்க, அவங்களும் நம்ம கூட கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா அந்த டியூக் கூட பணியாளர் இருப்பாங்கள்ல, அவர் இது மாதிரி நாங்கள் அரசருக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுபிஸ்ட்டை கட்டினா, அனுபிஸ் அவரோட ஸ்கின் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பான். பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க காவலாளியை கூப்பிட்டு, நீயே இதை வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் வாங்கிட்டு அனுப்பிச்சிட்ட கட்டினா ரொம்ப நாத்தடிக்குது, முக்கியமாக இவன்ட்டேருந்து வாங்கிறதுக்கு, அந்த பணியாள்கிட்டேருந்து வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான் அந்த அனுபிஸ். ஏன்னா அவர் பார்க்க ஒரு மாதிரி இருக்காரா, அதனால அப்படி சொல்லுவான். பார்த்தா அங்கே சரிப்பி வந்துடுறா, குட்டீஸ் கூட அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. அவள் சொல்கிறா, இது மாதிரி என் பேர் சரிப்பி, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. அவ்வளோதான் இந்த டியூக்குக்கும் வந்துடுது, என்ன அனுபிஸ் என்கிட்ட என்ன காமெடி பண்ணுறீங்களா, என்ன ஒரு மனுஷியை கூப்பிட்டு இவ தான் குயின் ஆக போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் கேவலமாக ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். பக்கத்தில் இருக்க அந்த பணியாள் சொல்கிறான், இருங்க டியூக், கோவப்படாதீங்க, நம்ம அரசர்கிட்ட கேட்போம், அரசர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவ்வளோதான் அவனை பிடிச்சி தூக்கி, நீ என்னடா எனக்கு ஆர்டர் போடுறது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அங்கே அரசர் வந்துடுறாரு. அவர் சொல்கிறாரு, இது மாதிரி அரண்மனைக்குள்ளே சத்தம்லாம் போடாதீங்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் டியூக்கும் சொல்கிறாரு, உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அரசே, நீங்கள் ஒரு அரசராகவே இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படிலாம் ஜோக் பண்ணக்கூடாது, எப்படி இவ்வளோ போய் நீங்கள் குயின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு அரசர் சொல்கிறாரு, இது ஒன்றும்
ஜோக்கு இல்லை, இவ தான் என்னோட அரசி, இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது அந்த டியூக் ஏற்றுக்கவே மாட்டான். இப்படி ஒரு கேவலமான மனுஷியை போய் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசுகிறான். அரசருக்கும் வந்துடுது. சர்ப்பி இதை பார்த்துட்டு, இங்கே பாருங்க டியூக் கலோயிஸ், எனக்கு புரியுது ஒரு மனுஷியை உங்களால் அரசியை ஏற்றுக்க முடியலன்னு தெரியுது, உங்களோட நிலைமை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, இருந்தாலும் நீங்களே என்னை பாருங்கள், நான் அதுக்கு தகுந்தவளான்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறா. அப்புறம் சர்ப்பி அந்த அரண்மனையில் சுற்றி கட்டிகிட்டு இருக்கா. ஒவ்வொரு இடத்த பற்றியும் ஹிஸ்ட்ரி பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இங்கிட்டு பார்த்தா குட்டீஸும் ஆமித்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம அவளுக்கு அங்கே அந்த டியூக்கை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனது வசதியாக போயிடுச்சு. ஏன்னா இவங்க தான் எழுதி கொடுத்ததெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கா. அங்கே டியூக்கிட்ட பேசுகிறப்ப இவங்க எழுதி கொடுத்ததான் பேசியிருக்கா. நல்ல வேலை தப்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவன் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு இது மாதிரி அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா. இந்த இடம் கெஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கப்ப அந்த டியூக் கத்தி எடுத்து தரையில் ஒரு தட்டுவான். அவ்வளோதான். அந்த சத்தத்தை கேட்டு இப்போ படித்ததெல்லாம் இவன் மறந்து போயிடுறான். அங்கே குட்டீஸ்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ மறந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த டியூக் சொல்கிறான், அப்போன்னா நீ இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் படித்து ஒப்பிச்சிக்கிட்டு இருந்திருக்க, என்கிட்ட புத்திசாலியாக காட்டணுங்கிறதுக்காக. இதுக்கு தான் சொன்னேன், அந்த மாதிரி ஹியூமன்ஸ் நம்பவே கூடாது, நீங்கள்லாம் ஏமாத்து பேர் வெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு போதும் சுற்றி பார்த்ததெல்லாம், வாங்க ஸ்ட்ரைட்டாக விருந்துக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான், சாப்பிட வந்துடுறான். அப்போ விருந்தில் இந்த டியூக் வந்ததுக்காக எல்லாருமே சேஸ் பண்ணுறாங்க. இது சர்ப்பி தான் பண்ணுவான். இவர் இருக்கிறதுனால இவரை வரவேற்று சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் எல்லாருமே ட்ரிங்க் குடிப்பாங்க. ஆனால் சர்ப்பி குடிக்க மாட்டேன். அந்த டியூக் கேட்டுட்டு இருக்கான், எதுக்கு சேஸ் பண்ணிட்டு குடிக்காமல் இருக்கப்பெல்லாம் இருக்கக்கூடாது, குடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தால் அப்போ தான் அன்பி சொல்கிறாரு, இல்லை இந்த பீஸ்ட் உலகத்தில் இருக்க ட்ரிங்க் சர்ப்பிக்கு ஏற்றுக்காது, அதனால தான் அவங்க குடிக்கலை அப்படின்னோடனே இவனுக்கும் வந்துடுது. அப்போ நான் வாங்கிட்டு ட்ரிங்கை குடிக்க மாட்டீங்களா நீங்கள், இப்படி சேஸ் பண்ணிட்டு குடிக்க முடியாத ஒரு குயின்லாம் ஒரு அரசியா, இதுக்கு தான் மனுஷங்களை நம்ம எதுக்குமே ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தப்பட்டு இருக்கான். அந்த பணியால் சொல்லிகிட்டு இருக்கான், அரசர் கூட டேபிளில் உட்காந்துருக்கோம், சத்தப்படாதீங்க இப்படி அப்படிங்கிற மாதிரினா அந்த பணியாலே பிடிச்சி அடிக்கிறான். உன்ட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சாப்பிட்றப்ப இப்படி கூட நிற்காதுன்னு சொல்லிட்டுவோம். அழுக்கு மூஞ்ச பார்த்தா சாப்பாடே வேஸ்ட் ஆகிடும், சாப்பாடே கேவலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். சர்ப்பிக்கும் அவள் சொல்கிறான், அப்படிலாம் அவர்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டியூக் பிடிச்சி சர்ப்பியும் கத்துறான், உன்ன மாதிரி ஒரு ஹியூமன் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் இருக்குது, அருவருப்பாக இருக்குது, உன் முன்னாடியே சாப்பிடவே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அரசருக்கு செம்மக்கம் வருது. சர்ப்பியும் உடனே மன்னிப்பு கேட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசரையும் இது மாதிரி கோவப்படாதீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து ரூமுக்கு வந்துடுறான். ரூமுக்கு வந்துட்டு சர்ப்பி வயிறு கத்திக்கிட்டு இருக்கு பசியில், ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் படுத்த கிடக்குறா. இப்போ பார்த்தா அரசர் சர்ப்பிக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போ தான் இவன் கேட்டுட்ருக்கான், நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவன் சொல்கிறான், என் கண்ணு முன்னாடி என்னோட குயினை ஒருத்தர் அசிங்கப்படுத்தப்போ எப்படி என்னால் சாப்பிட முடியும், அதான் நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சர்ப்பி சொல்லிட்டு இருக்கா, இப்படியே அவர் கோவத்தில் இருந்தால் சரியாக வராது, இன்றைக்கி நைட்டு பார்ட்டியில் அவரை சரி பண்ணணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தான் அரசன்னு சொல்கிறான், ஆமாம் அவன் முன்னாடி நீ என்னோட சாய்ஸ் சரிதான், நீ நிரூபித்து காட்டு, நீ தான் எனக்கு சரியானவங்கிறத அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிகிட்டு இருக்கான். அடுத்த நைட்டு பார்ட்டியில் கட்டுறாங்க. சர்ப்பி இந்த டியூக்கிட்ட தான் கையை கொடுத்து கேட்குறான், அங்கே டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, ஒரு மனசு கூட நான் டான்ஸ் ஆடுவேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ குட்டீஸ் கத்திக்கிட்டு இருக்குங்க, ஐயோ நீங்கள் இப்படி மறுத்தா சர்ப்பிக்கு கொடுத்த கண்டிஷன் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. அப்போ தான் அந்த டியூக் கேட்குறான், என்ன கண்டிஷன், எதை பற்றி பேசுகிறீங்க, அனுபிஸ் என்னது இது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்போ தான் அனுபிஸ் சொல்கிறாரு, ஆமாம் இது மாதிரி இந்த பார்ட்டியை இவ்வளோ ஒழுங்காக முடிக்க முடியாமல் கெஸ்ட்டு பிடிக்காமல் போயிட்டாருன்னா இவளால் குயின் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவனும் அதை கேட்டோன்னே அந்த டியூக் சொல்கிறான், அப்படி பார்ட்டி விட்டு போகிறதுல எனக்கு ஒன்றும் ஃபன்னாகவே இருக்காது, சரி இவன் வேணால் என்னோட பணியாள் கூட டான்ஸ் ஆடட்டும், அவன் அசிங்கமாக இருக்கான் இவளும் அசிங்கமாக தான் இருக்கா, ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறது பார்க்க காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட சொல்கிறான். அந்த பணியாலும் கை கொடுக்குறான் டான்ஸ் ஆடுறதுக்கு. சர்ப்பி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் தான் ரெண்டு பேருமே ஸ்லோவாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பணியால் சொல்ல ஆரம்பிக்கிறார், மன்னிச்சிரு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு வயசான கூட டான்ஸ் ஆடுறதுக்கு நான் பாரு தோலெல்லாம் உடஞ்சி கொட்டி கேவலமாக இருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே சர்ப்பி சொல்கிறா, யார் அப்படி சொன்னா, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, நீ தான் டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சு இல்லை என் கூட டான்ஸ் ஆட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் அவள் சொல்கிறா, இல்லை உங்களுக்கு வலிக்குமோ நான் அவங்கள பிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஓ இந்த காயங்களா, இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் போரில் நடந்ததுமா, இதெல்லாம் எனக்கு இப்போ வலிக்காது, அப்போ நான் நிறைய ஹியூமன்ஸை வெட்டி வீழ்த்தினேன், அதுக்கு பழி வாங்கிறதுக்கு பதிலாக அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் என்னை இப்படி எரிச்சு விட்டுட்டாங்க அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவர் சொல்கிறா, அப்போ உங்களுக்கு ஹியூமன்ஸ்னால் பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அப்போல்லாம் இல்லை, போர்னா அப்படி தான் இருக்கும், சரி நீ ஏன் இங்கே அரசியாகணும்னு நினச்ச, இந்த பீஸ்ட் உலகத்தில் உன்ன மாதிரி ஒரு மனுஷி இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ மாதிரி ஒரு கஷ்டமான வேலையை ஏன் நீ செய்கிற அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டுட்ருக்காரு. அதுக்கு தான் அவர் சொல்கிறான், இது மாதிரி எனக்கு எப்போதுமே அரசர் கூட இருக்கணும்னு ஆசை, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்,
அதோட இப்படி ஒரு அரசர் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி ஒரு மனுஷி வந்து இந்த பீஸ்ட் உலகத்தில் இருக்க முடியுது. இது மாதிரி ஒரு அரசருக்கு உதவியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். எனக்கு எந்த பவரும் இல்லை, ஆனாலும் நான் அவர் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உதவியாக இருக்கணும்னு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. உடனே இவர்கிட்ட சொல்கிறாரு, ஓ நீ அவரை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்லி சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்களே 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்தா ஹீரோயினி அவர் கூட டான்ஸ் ஆடி சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த டியூக்கோ வந்துடுது. அவ்வளோதான், அவன் வந்து இந்த பனியால் எட்டி ஒரு உத விட்டுறான். டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பனியாள்கிட்ட, நீ இது மாதிரி அவள் கூட ஃப்ரெண்டாக பார்த்தா எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா, அவனை நான் என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு கத்தியவங்கன்னா சரிப்பி வந்து முன்னாடி நின்றுக்கிறா. இவன் சொல்லிகிட்டு இருக்கான், இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, ஒழுங்காக நகர்ந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொன்னால் சரிப்பி நகரவே மாட்றா. இதில் இந்த டியூக் என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ அரசி ஆகணுமா வேணாமங்கிறது என்னோட கையில் தான் இருக்குது, இப்போ நீயே முடிவு பண்ணு, இந்த வயசானவன்னா நீ அரசி ஆகுறதா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரிப்பி உடனே திரும்பி நம்ம அரசர்கிட்ட சொல்கிறா, அரசே இது மாதிரி என்னால் குயினாக மாற முடியாதுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோன்னு இந்த டியூக் கத்திக்கிட்டு இருக்கான், அப்போ உன்னோட பதவியை விட இந்த வயசானவனோட உயிர் தான் உனக்கு முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தான் சரிப்பி சொல்கிறான், இப்படி நான் ஒரு குயினாக மாறினா என்னைக்கா இருந்தாலும் அந்த பதவியிலேருந்து நான் விலகிடுவேன், ஏன்னா நான் வந்து அரசர் கூட தலை நிமிர்ந்து நிற்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அரசரோட அந்த கனவான யாருமே காயப்படாத ஒரு அமைதியான வாழ்க்கையை எல்லாருமே வாழணுங்கிறது அரசரோட கனவு, அந்த கனவை நான் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். இப்படி என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தர் கஷ்டப்படுத்தி நான் குயினாக மாறணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. அவ்வளோதான், அந்த டியூக்கும் மித்த பேர் எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இதில் வந்து இவர் என்ன சொல்கிறான்னா, இவர் வந்து இங்கே பாருங்கள் ஷார்க், இதான் நீங்கள் வந்து ஒரு உண்மையான வீரராக இருக்கிறதா, இப்போ ஷார்க்குன்னு கூப்பிட்டோன்னே எல்லாருமே அதிர்ச்சியாகிடுறாங்க. இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது தான் உங்களோட உண்மையான வீரமா, நீங்கள் தான் வந்து கடலோட கடவுளா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கா. அந்த ஷார்க்குக்கும் வந்துடுது. அவ்வளோதான், கத்தியை ஓங்கிடுறான். பார்த்தா வந்து நம்ம ஹீரோ வந்து சரிப்பியை காப்பாற்றிடுறான். அங்கே பார்த்தா அந்த வயசானவனை பாருங்கள், அவன் வந்து அந்த டியூக்கோட கத்தியை பிடிச்சி நிப்பாட்டிட்டு சொல்கிறான், போது நிப்பாட்டு இதோட அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான், அந்த ஷார்க் அப்படியே காலில் விழுந்துடுறான். அப்போ தான் அரசர் சொல்கிறான், இந்த வயசான பணியால் தான் டியூக் கலோய்ஸ், இவ்வளோ நேரம் அந்த ஷார்க் சும்மா நடிச்சிட்டு தான் இருந்திருக்கான். இதை கேட்டோன்னு சுற்றி இருக்க எல்லாருமே அதிர்ச்சியாயிடுறாங்க, இந்த வயசானவனா அந்த டியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சில்லைங்க கட்டுறாங்க. அப்போ தான் அரசர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, எதுக்கு இப்படிலாம் நாடகம் நடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி முன்னாடி இருந்த அரசர்கள்லாம் இந்த இனத்தையே ரொம்ப இழிவாக தான் நடத்துனாங்களாம், ஆனால் நீங்கள் அரசராக வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு முழு உரிமையை கொடுத்தீங்க, எங்களோட இருளில் நீங்கள் ஒரு வெளிச்சம் மாதிரி இருந்தீங்க, அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ஏற்றுக்காத ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் அப்படின்னா. அப்போ தான் அவன் சொல்கிறான், அப்போனா நீங்கள் வந்து சரிப்பியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி வந்திருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தருமா அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே இவர் கேட்டுட்டு சொல்கிறாரு இந்த டியூக்கு, அரசை மன்னிச்சிருங்க, எனக்கு புரியுது இது தப்பு தான் சொல்லிட்டு, என் கூட வந்த பணியாட்கள் எல்லாமே என்னோட ஆர்டரை மதித்து தான் செயல்பட்டாங்க, அதனால நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் சரி எனக்கு கொடுங்க, என் தலையை வேணாலும் வெட்டி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே அந்த ஷார்க் ஓடி வந்து கத்திக்கிட்டு இருக்கான், அரசே அப்படிலாம் பண்ணிடாதீங்க, இது மாதிரி அவருக்கு நீங்கள் எந்த தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் சரி அதை எனக்கு கொடுங்க, என் தலையை வேணால் வெட்டிக்கோங்க, அவர் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது, அவருக்கு என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை எனக்கு கொடுத்துருங்க, அவரை விட்டுருங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். சரிப்பிக்கே ஒரு மாதிரி போயிடுது. அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஷார்க்கு கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, உனக்கு கிராண்ட் பாவா அவ்வளோ பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்படின்னா நீ சாகிறத பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அந்த ஷார்க்கு சொல்லிகிட்டு இருக்கான், நாங்கள் இப்படிலாம் பண்ணதை பார்த்தா உனக்கு கோவமே வரலையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் சரிப்பி சொல்கிறா, நீ எல்லாம் அதை வேணுக்குன்னு பண்ணல, எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஜாலியாக தான் இருந்துச்சு இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரசர்கிட்ட கேட்குறா, இவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தே தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அரசர் சொல்கிறான், இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் நேசிக்கிற ஒருத்தரை இவங்க இழிவுபடுத்திட்டாங்க, நான் தண்டனை கொடுக்காம இருக்க முடியாது, அதனால் உங்களுக்கு நான் என்னென்ன தண்டனை கொடுக்குறேன்னா இதில் செயல்பட்ட எல்லாருமே எனக்கு எப்போதுமே விசுவாசமாக இருக்கணும், எங்கள் அரசாங்கத்தை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதை கேட்டோன்னே அந்த டியூக்குக்கு ஒரே சந்தோஷம். அவர் சொல்கிறாரு, நிச்சயம் அரசே, நாங்கள் எப்போதுமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், அதே மாதிரி சரிப்பிக்கு வந்து குயினாக மாறுறதுக்கு நாங்கள் முழு சப்போர்ட்டும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. அடுத்து இங்கே சரிப்பி வந்து அரசர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, இது மாதிரி மன்னிச்சிருங்க அரசே, நான் வந்து அப்படி ஒரு பதில் சொன்னதுக்கு குயினாக மாற முடியாதுன்னு சொல்லியிருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அரசரும் அதை கேட்டுட்டு, நான் அதை எதிர்பார்க்கல தான், இருந்தாலும் நீ வந்து இன்னொருத்தருக்காக நீ இப்படி பண்ணியிருந்தியா, அதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்றை தான் குயினாக மாற்றணுன்னு ரொம்ப ஆசை, எனக்கு அதுதான் ஒரே விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லாஸ்ட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.